they were planning. Not bad, yeah. No, Nino's face. Nino's face is gone, but Yeah, Alan's It's like a demon. ஸோ நண்பா அந்த ஃபோர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படியே எனக்கு என்ன ஞாபகம்னா நம்ம அந்த கொங்கன் கோஸ்ட் ரைடு பண்ணோம்ல அதே ஞாபகம் தான். அதே மாதிரி இருக்குது ரோடு. இங்கே பாருங்கள், ஹில் ஸ்டேஷன் மாதிரி மேலேருந்து கீழே இறங்கணும், மலையிலேருந்து கீழே இறங்குறோம். அதே டைமில் ரோடு நல்லாவும் இல்லை, ஒரு மாதிரி மார்க்கமாக. ஸ்க்ரீன்ஷாட் முதல்ல ஆட் பண்ணியிருந்தேன்ல, மறுபடியும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வெறும் எத்தனை 120 கிலோமீட்டர். ஆக்சுவலி 120 கிலோமீட்டரு மேலே இருந்து காமிச்சிது. நாங்கள் கீழே இறங்கினதுக்கப்புறம் 119 கிலோமீட்டர் தான் காமிச்சிது. 119 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 3 hours. எப்படி இடையில பிரேக் எடுப்போம், அப்போ கண்டிப்பாக ஒரு 4 hours ஆயிரும். அப்போ எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்கள். ரோடு உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக கடமுடன்னு. அது வேறு ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து போகிற இடம் ஆனதுனால தான் இந்த மாதிரி ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குது நண்பா. இந்த கேஜிஎஃப்பில் வர்ற மாதிரிலாம் இருக்குது. எப்பா ரோடை பாருங்கள், ஒரு ஹைவே அப்படியே இந்த கேஜிஎஃப் படத்துலலாம் வர மாதிரிலாம் இருக்குது. அப்பா உடம்பு நல்லா கிடுன்னு அடி வாங்குது நல்லா. அது வேறு ரைட் பண்ணி ரொம்ப நாளாகுதா, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த ரோடு பற்றி தெரியாமல் வந்துட்டோம். அஃப்கோர்ஸ் சேலஞ்சிங் தான், இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. ரோடு இப்படியே தான் இருக்கும் போல் நண்பா. ஃபுல்லாக நினச்சி பாருங்கள், நைட்டு இந்த ரோட்டில் வந்திருந்தா எப்படி இருக்கணும், செம்ம த்ரில்லிங்காக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடில் வர்றவங்க 3/4 பேர் வந்து தெரியாத்தனமாக வர்றவங்களாக தான் இருக்கும். திரும்ப போக முடியாது அப்படின்னு நினச்சி வர்றவங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மாடி ஒரு நியாயம் வேணாமா ரோடுனாலும். அப்பா இது சத்தியமாக அந்த கோவா ரைடில் இருந்ததை விட மோசமாக இருக்குது. ஏன்னா காடு, ஹை ரேஞ்சு, காட் செக்ஷன், அதை தாண்டி ரோடு ரொம்ப மோசம், ரொம்ப மோசமாக இருக்குது. திரும்ப வரும்போது சத்தியமாக இதில் வர மாட்டேன். நான் இந்த ரோடு பிடிச்சிருவேன், மைசூர் ரோடு பிடிச்சி தான் வருவேன். ஆக்சுவலி அந்த அண்ணா சொன்னார், மைசூர் ரோடு பிடிச்சி போவோம் அப்படின்னு. அப்போ நான் தான் சொன்னேன், சேச்சே நம்ம ஹாசன் ரோட்லேயே போவோம். ஹாசன், சக்லேஸ்வரெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எதுக்கு ஒரு தடவை போய் பார்த்துருவோம் அப்படி இப்படின்னு நான் தான் சொன்னேன். அவர் டென்ஷன் ஆயிடுவார். அவர் பின்னாடி வந்துட்டுருக்காரு, ஏதோ வண்டி பின்னாடி மாட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நண்பா. ஒரு வழியாக ரோடெல்லாம் கொஞ்சம் சரியாகி இந்த மாதிரி ரோடு, காங்கிரீட் ரோடு மாதிரி வந்திருக்கு. இது எவ்வளோ நேரம் இருக்கும் என்ன ஏதுன்னு சத்தியமாக தெரியாது. இந்த ரூட்டு கண்டிப்பாக எல்லோரும் வரணும், ஒரு தடவை கண்டிப்பாக வந்து வரணும். இந்த மாதிரி ரோடெல்லாம் கண்டிப்பாக லைஃப் டைமில் ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் நண்பா. அந்த மாதிரிப்பட்ட லொக்கேஷன்ஸ் இதெல்லாம். ஆனால் ப்ரிப்பேர்ட் ஆவாங்க, இந்த மாதிரி ரோடு இருக்கணும், ப்ரிப்பேர்ட் ஆவாங்க, அவ்வளோதான். வண்டியெல்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டு அப்படியே வேறு லெவலில் வாங்க. ஏன் டயர் வேறு, ஐயோ எனக்கு பயமாக இருக்கு நண்பா. ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மேலே வந்துட்டோம். இதே ரோடு இப்படியே தான் போயிட்டுருக்கு. வளையுது. எத்தனை பெண்டுன்னே தெரியல. நல்ல வேலை பில்லியன் யாரையும் கூட்டு வரல. பில்லியன்லாம் கூட்டு வந்திருந்தா செத்துருப்போம். பையனோ பொண்ணோ செத்துருப்பாங்க. கோரும்பீமானோ அவரது வண்டி புதுசு. ஐயோ கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஓட்டுறாரு. சரியான லொக்கேஷன் நண்பா, சரியான லொக்கேஷன். இந்த மாதிரி ரோடெல்லாம் பார்த்ததுண்டா யுவர் ஆனர். முடியலை. ஒரு கப்புள் ஹிமாலயனில் கஷ்டப்பட்டு போகிறாங்க, நாங்களும் கஷ்டப்பட்டு போகிறோம். அப்பா பாருங்க, தூள் போக அட்ட முடியலப்பா. அப்பா வண்டி அப்பா, என்ன தூள் என்ன போக. இதெல்லாம் ஆஃப் ரோடு. அங்கே போய் இறங்கும்போது வேறு லெவலில் இருக்கு. அப்பா சாமி, ஐயோ நண்பா என்ன கொல்றாங்க. ஷோ ஐயோ போச்சு போ. ஃபுல்லாக காலி, ஃபுல்லாக டஸ்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சு. போச்சு போ.
நான் லடாக் போயிட்டேன் ஐயா. அப்பா சாமி, அந்த வண்டிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன்ப்பா. அப்பா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். 334 கிலோமீட்டரு இதுவரை ஓட்டியிருக்கோம். நான் ஓட்டியிருக்கேன் ஒசூர்லேருந்து. அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும் அவருக்கு. அப்போ 300 கிலோமீட்டர் அவர் ஓட்டியிருப்பார். இன்னும் ஒரு 60-70 கிலோமீட்டர் போகணும் போல். இன்னும் ஒரு 75 கிலோமீட்டர்னு சொல்லி காட்டுது. ஆனால் நாங்கள் ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் ஸ்பீடு ஒரு 70 தான். ஆனால் அப்பப்போ இந்த மாதிரியும் வந்துடுது. ஐயோ, அந்த மாதிரி ஆஃப் ரோட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அவர் அசால்ட்டாக எந்திரிச்சு ஓட்டிட்டாரு. உட்காந்தாலும் ஒன்று தான், எந்திரிச்சாலும் ஒன்று தான். ஐயோ, இந்த டயரை வச்சுட்டு என்னென்ன சிலுமிச்ச வேலையெல்லாம் நான் காட்டுறேன். ஓய், பார்த்தீங்களா, அப்படியே மும்பை ரைட்டில் என்ன இருந்ததோ அது அப்படியே இங்கே இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ ஆஃப் ரோடு வந்ததுண்டா யுவர் ஆனர்? யாராச்சும் ஓட்டுவாங்களா இவ்வளோ ஆஃப் ரோடு ஒரே நாளில்? எத்தனை கிலோமீட்ரு? பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் இப்படி தான் இருக்குது. மறுபடியும் லடாக்கா? ஐயோ அப்பப்பா, இந்த மாதிரி ரோடு ஓட்டினதே இல்லையா? மணி இப்போ 2:45 ஆச்சு நண்பா. ஒரு 4 மணிக்கு போய் சேருவோங்கிற மாதிரி சொல்லுது. வெறும் 60 கிலோமீட்டர் தான். ஆனால் 2 ஹவர்ஸோ 1.5 ஹவர்ஸோ அது சொல்லுது. ரோடெல்லாம் சரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோட்ஸு. ஆனால் நீட்டான ரோடாக இருந்ததுன்னா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும். இது பயத்தோடே ஓட்ட வேண்டியது இருக்குது. ஹோலி ஷிட், நல்ல வேலை. ஸோ நண்பா, கடைசி 15 கிலோமீட்டர் மேங்களூருக்கு. இந்த பக்கம் ஒரு பெரிய ஆறு ஒன்று இருக்குது. அப்பா, நம்ம ஊரில் இது மாதிரி தான் இருக்கும் ஆறு. ஆனால் நம்ம ஊரில் தண்ணி இருக்காது, இங்கே தண்ணி இருக்குது. அப்பா முடியலப்பா சாமி. வாயா சாமி, வாயா சாமி, பங்குரு சாமி, முந்திர சாமி, ஸ்போக்கிரி சாமி. கடைசியாக எப்படியோ ரூம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி புக் பண்ணியாச்சு நண்பா. ஏதோ ஒரு ஓயோவில் தான் ரூம் போட்டோம். என்ன பண்ணுறது, ஒரு பையன் கூட வந்து ஓயோ என்ன பண்ண. ஸோ ஆக்சுவலி வந்து அது ஆக்சுவலி என்னென்னா சிட்டி சென்டர்லேருந்து ஒரு ஐ திங்க் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வெளியில் இருக்குது. ஆனால் அது பீச்சு சைடுன்னு சொல்ல மாட்டேன், பட் பீச்சுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ விச் இஸ் கிரேட். ஏன்னா நமக்கு மேங்களூரு பீச் இருக்குது. ஸோ மெயினான ஏரியாவில் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது கொஞ்சம் பரவாயில்ல, சம் 900 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏசி தான், நல்லா இருக்குது. ஸோ ரூமுக்கு போயிட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் கொஞ்சம் நார்மல் ஆகும் உடம்பு. மொத்தம் இப்போவே 418 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இனி அங்கே போகிறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு 440 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். ஸோ 440 கிலோமீட்டர்ஸ் சிங்கிள் டே, அதுவும் இந்த மாதிரி டெரெயினில். அப்பா வேறு லெவலு, சரியான சேலஞ்சிங்காக இருந்தது நண்பா. ரூம் போய் ட்ரோன் விடலான்னு நினச்சேன். அப்போ தான் மைண்டில் வந்துச்சு, ஒருவேளை சன்செட் பார்க்க முடியாதோ அந்த பீச்லேருந்து அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் யோசித்தேன், இல்லை, ஏன்னா நம்ம பே ஆஃப் பெங்கால், ஐ மீன் இந்த ஈஸ்ட்லேருந்து தானே சன் ரைஸ் ஆகி வெஸ்ட்டில் வந்து செட் ஆகும். அப்படின்னா நம்ம இப்போ வெஸ்ட்டு சைடில் தான் இருக்கோம், வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த சைடு. அப்போ இங்கே தான் வந்து சூரியன் செட் ஆகும், அப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போவே ஆல்மோஸ்ட் கீழே இருக்குது. அதான் தெரில என்ன பண்ணுறதுன்னு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர், ஹோட்டல் எங்கே, எதுவுமே எனக்கு தெரில. போய் பார்க்கலாம். வந்து சரியான டயர்டாக கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு படுத்தோம், பார்த்தா இருட்டிடுச்சு. அந்தளவுக்கு டைம் ஆகி போச்சு. பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அதனால வெளியில் போய் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா. இருட்டு நைட்டு எதுவும் தெரில, பட் போய் பார்ப்போமே. நண்பா, வெளியில் வந்தோம் பீச் போகலான்னு பார்த்தா முட்டு சந்து. அதனால் வண்டியை திருப்பிட்டு மறுபடியும் போகிறோம். இது ஒரு குட்டி பீச்சுன்னு நினைக்கிறேன் நண்பா. அதனால பெருசாக லைட்டு ரோடு இதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்குது. போய் எப்படி வழிப்பறி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஃபோன் மட்டும்தான் இருக்குது, பார்ப்போம். செருப்பு கூட போடாமல் தான் போகிறேன், ஏன்னா செருப்பு எடுத்துகிட்டு வரல. பீச்சுக்கு நைட்டு 9 மணிக்கு வந்திருக்கோம். அந்த ஃபுட்டேஜ் போனதுனால மெயினாக வந்தோம். சரி ஓகே. ஆக்சுவலாக நைட்டு பீச்சுக்கு வரது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். இப்போ ஆல்வேஸ் என்ஜாய் த மீன். ஆமாம், ஆனால் வந்து கப்புள்ஸாக வர வேண்டியது.
கப்பலில் தான் வந்திருக்கோம், நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமாம், ஆனால் வந்து பசங்களாம் சூப்பராக இருக்கு ரொம்ப. ஸோ நண்பா இங்கே வந்து லைட் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர். இந்த உங்களுக்கு தெரியும் அந்த லைட், ரெட் கலர் லைட்டு தெரியுது பார்த்தீங்களா? ஏதோ பண்ணுறாங்க. நான் அதான் சரி ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு போகலாம், ஏன்னா எனக்கும் ஆசை லைட் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதான் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன். ஸோ நண்பா ஏதோ பயங்கரமான ஃபோட்டோகிராஃபர்ஸ் போல் தேர் லைக் ஸ்டார்டிங் இட் அவுட் பட் டூயிங் லைட் பெயிண்டிங் ஆக்சுவலி. தேர் ஃப்ரம் Manglore. What is your name, bro? I'm Nazareth, bro. Okay. You are from Manglore only? Yeah, from Garden Square, Dubai. Okay. ஸோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 3-4 பேர் சேர்ந்த கேங்காக பண்ணிட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்து பார்த்தேன் அந்த லைட்டை, சரி பக்கத்தில் வந்து அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அவங்க லைட் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அவங்க கேமராலே நான் வந்து காட்டுறேன், ஓகேவா? பயங்கரமாக என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் போஸ் வந்து ஓடி வாத்தலை. Nice. மேபி திஸ் வில் ஒர்க் அவுட். Should be better. இதுதான் நண்பா ரிசல்ட்டு. Oh wait, this is not the one going. Pushed all my hair back and you could see my face. Next. Yeah. Yeah, this one back. இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. Not bad, yeah. No, Nino's face. Nino's face is gone, but Yeah, Alan's. ஒரு ஆள் போயிட்டாங்க போல. ஸோ நண்பா சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கேன். தே ஆர் லைக் பேக்கிங் இட் அவுட். மழை பெய்யுது, பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் அப்படியே கிளம்புறோம். அடுத்த வீடியோவில் அந்த ட்ரோன் ஷாட்ஸ் தான் வரும். ஸோ நிறைய பேர் ட்ரோன் ஷாட்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து வருது. ஸோ எதுவும் தப்பாக இருந்துச்சிங்க. ஸோ I'll see you guys in the next video. Until then, bye from